ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியே காமிக்கிறாங்க. அவங்க வெட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட அங்கே வந்து பாய் ஃப்ரெண்ட் ஜி வந்து இன்னுமே வரல. ஸோ வந்துட்டு ரொம்ப அவளுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு எங்கே அவனை இன்னுமே ஆளை காணும் அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் வந்துருச்சுப்பா, அதனால தான் அதுக்காக போயிருக்காரு அப்படின்ற விஷயத்தங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே ஆமாம், அவர் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஒரு பர்சன் தானே, அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே எவ்வளோ தூரத்துக்கு வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவான்றது எல்லாத்துக்கும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவள் கையில் வந்துட்டு ஒரு ரிங் இருக்குது, அதை பார்த்துட்டு எங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆமாம், அவனுக்கு எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கா. என்னோட ஸ்டோரி எனக்கு மட்டும் தானே தெரியும், இவங்க யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவள் கையில் இருக்கிற ரிங்கை பார்த்துட்டு நான் இந்த ரிங்கை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னது உங்கள் ஃப்ரெண்டு நீ வாய முடுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ஜி கூடவே அங்கே வந்து ஷாவுன்றவளையுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். அவளங்க பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, இன்றைக்கி வந்துட்டு இம்பார்ட்டண்டான டே, இன்னைக்கு கூட நீ இவ்வளோ விட்டுட்டு போனேன்னு சொன்னதும் ஷாவ் என்னை வந்து மன்னிச்சிருங்க, எனக்கு வந்துட்டு அப்ராடில் ஆப்ரேஷன் நடந்து இப்போ தான் நான் வந்திருக்கேனா, ஸோ அவர் வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அப்பாவி மாதிரி பெரிய அங்கே ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கா. பட் அவனுக்கு வந்துட்டு யார் என்ன பேசினாலுமே பெருசாக வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அங்கே கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவன் பாட்டு அங்கே போய் அங்கே உட்காந்துட்ருக்கான் ஹீரோயின் பக்கத்தில். ஹீரோயின் அவன் வந்ததுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஏன்னாச்சு ஏன் வந்துட்டு உட முடியலையா ஒரு மாதிரியா இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறான். இவளுக்கு இங்கே உட்காந்துட்டு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் இப்போ வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க ஃப்ரெண்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்துட்டு அந்த ரிங் வந்து சும்மா வந்துட்டு வாங்கி வச்சது தானே, அந்த ரிங்கை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்தியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் ஆமாம், எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை, ஸோ போதாதா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே அவனுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டாகவே இல்லை. அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. கோவம் வேற வந்துச்சுக்கு, எதுக்காக இவன் கூட போய் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவனை பார்த்தா அவ கூட சேர்ந்து அங்கே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு என்னமோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோமே. ஹீரோயின் அங்கே உள்ளே போயிடுறா. அப்போ அவங்க வந்துட்டு இன்னும் அழகாக மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு மேடம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆகிட்டீங்க, இப்போ மேரேஜுக்கு நீங்கள் போகலான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நான் இப்போ போய் தான் ஆகணுமா, நான் தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்கேனா, 5 இயர்ஸாக என்னோட லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போயிருந்திருக்கா. ஸோ வந்துட்டு அவள் இந்த ஃபைலுக்காக அவங்க அம்மாக்காக வந்துட்டு அவள் கேட்டதுமே நான் வந்துட்டு உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ வந்து எனக்கு வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துட்டு கூட இருக்க சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ இனிமேல் அதுக்காக தான் ஒத்துருந்துருக்கா போல். நான் 5 இயர்ஸாக உனக்காக என்னென்னமோ என்னோட லைஃப்பில் வந்து விட்டு கொடுத்து போயிட்டேன், நான் அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு பண்ணிட்டேன், பட் ஏன்னா வந்துட்டு நீ ஒரு மனுஷியாவே பொருட்படுத்தாமல் இருக்க, நான் வந்து இந்த டயத்தில் கூட கரெக்டான முடிவு எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவள் எதை பற்றி யோசிச்சான்னு தெரியல. அவள் பாட்டு அங்கே ஸ்டேஜில் போய் நின்னதுமே அவளுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. பட் அங்கே வந்துட்டு அவள் முறைச்சிட்டே இருந்துச்சுக்கா. அவள் வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் எப்படி வந்துட்டு உனக்கு போய் மேரேஜ் நடக்க விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, ப்ராசஸ் முடிய போகுது, இவங்க 2 பேருமே லாங் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு அவள் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே இவன் ஹீரோயினை கையை விட்டுட்டு வேமா அவள் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லும்போது நீ இப்போ உண்மையிலே அவளை கூட்டிகிட்டு போய் தான் ஆகணுமான்னு சொன்னதும் தேவையில்லாமல் ட்ரபிளை க்ரியேட் பண்ணாத, நான் கூட்டிகிட்டு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்தில் பாதியில் அவள் விட்டுட்டு எங்கே நீ போயிட்டுருக்க, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொன்னதும் ஏன் அவளாவே போய்க்க மாட்டாளா, எனக்கு வந்துட்டு இவளை காப்பாற்றுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினச்சோம் எல்லாருமே. பட் அங்கே வந்துட்டு எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்குது போலப்பா, சும்மா எல்லாமே ஆக்டிங்காக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ வந்து இந்த வெட்டிங் இதோட ஸ்டாப் ஆகுது, ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போகலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு என்ன வந்துட்டு இவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா வந்து மேரேஜை கேன்சல் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்டு நீ நல்லா தானே இருக்குது அப்படின்ற சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத நான் நல்லா இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவளுக்கு மெசேஜ் வந்துடுது, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் ரெடியாகி என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க அந்த எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த 5 இயர்ஸில் நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு லவ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டேன், பட் உனக்கு என் மேலே லவ்வே இருந்தலன்றது எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. சும்மா ஃபேம்காக ஃபோட்டோ வாங்கி தூக்கி வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது அப்படின்ற செட் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னோடய 5 இயர்ஸ் லைஃபவே உனக்காக நான் விட்டு கொடுத்துட்டு என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஹார்ட் ஷேப்பில் அங்கே வந்துட்டு நிறைய லெட்டர்ஸ்லாம் 2 பேருமே சேர்ந்தா எழுதியிருப்பாங்க போல். நான் வந்துட்டு என்னோட லவ்வை முழுசாக உன்ட்ட கொடுத்தேன், பட் உனக்கு என் மேலே லவ்வே இல்லை, என்னை வந்துட்டு நீ எப்பயுமே வந்துட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவளுக்கு
மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்னோட லைஃப், என்னோட கேரியர், படிப்பு எல்லாத்தையும் உனக்காக நான் விட்டேன். நான் ஒழுங்கா வந்துட்டு இந்த 5 இயர்ஸ்ல எல்லாத்தையுமே பண்ணியிருந்தா, நானுமே இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ வந்துட்டு இன்னுமே 5 இயர்ஸ் தானே ஆயிருக்கு. வந்துட்டு இன்னும் நெறைய வருஷம் முடிஞ்சு போக கிடையாது. என்னோட லைஃப்ப நான் நெனச்ச மாரியே திரும்பவுமே கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லாத்தையுமே தூக்கி அங்க டஸ்ட்பின்ல போட்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட லைஃப்ப நான் தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். பாஸ்ட்ல நடந்த மாரி எதையுமே திரும்ப நான் நடக்க விட போறது கிடையாது. எனக்கு புடிச்ச மாரி நான் வாழணும்னு சொல்லிட்டு, அங்க வந்துட்டு ஷான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெர்சனுக்கு வந்துட்டு அவ ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. எனக்காக ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு வந்துட்டு என்ன டைவர்ஸ் தானே வேணும். நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு" சொன்னதும், "நீங்க எல்லா பேப்பர்ஸையுமே ரெடி பண்ணி எனக்கு வந்துட்டு அனுப்பி விடுங்க. நான் வந்து என்னோட லைஃப்ப நான் நிம்மதியா வாழணும்னு நெனைக்கிறேன்னு" சொன்னதும், "கண்டிப்பா" அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அப்ப அங்க ஷான்மே அங்க நம்ம ஹீரோயினோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "ஃபர்ஸ்ட்டு என்னோட லைஃப்ப நான் உன்ன இழந்துட்டேன். பட் ஆனா இப்போ வந்துட்டு அப்படி நடக்க போறது கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினோட கைக்குமே அங்க டைவர்ஸ் பேப்பர் கிடைச்சிருது. ஸோ எப்படியாச்சும் வந்துட்டு அந்த டைவர்ஸ் வந்து வாங்கிடணும்னு சொல்லிட்டு அவ முடிவு பண்ணிட்டு அத வேகமா அங்க மறைச்சு வச்சுடுறா. அப்ப அங்க வந்துட்டு அவ உள்ள வந்ததுமே மெய்ட் சொல்றாங்க, இப்படி மேடம் வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க, மூடே சரியில்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவள எப்படி சரிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அங்க வீட்ல ஃபோட்டோஸ் எதுவும் இல்லாம இருக்கத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. "உன்னோட பர்த்டேல நான் அதுக்காக தான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா வெட்டலாம்" அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, "இல்ல ஆல்ரெடி நான் கேக் வெட்டிட்டேன். எனக்கு கேக் வேணான்னு" சொன்னதுமே, "இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு" சொல்றான். நம்ம ஹீரோயினோட மைண்ட் அப்படியே மாத்திட்டு பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கா. அப்ப அங்க அவன் ஃபோன்ல பார்த்தா ஆல்ரெடி அவ கூட சேர்ந்து அங்க கேக்க வச்சு அங்க வந்துட்டு கொண்டாடி இருப்பான் போல. ஸோ வந்துட்டு அத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. "இதுல கூட உனக்கு ஒரு பித்தலாட்டமாடா" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின், "இல்ல எனக்கு கேக் வெட்டுற மைண்டே போயிருச்சு. கேக்கெல்லாம் வெட்ட வேணாம். நான் வந்துட்டு பிறகு இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்றத சொன்னதுமே, அத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, "என்னாச்சு? உனக்கு வந்துட்டு என் மேல ரொம்ப கோவமா இருக்கா? நான் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு இருக்கான். ஹக் பண்ணிட்டு, "ப்ளீஸ் நீ வந்துட்டு எதுவும் வந்துட்டு என் மேல கோவம்லாம் படாத. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்படி உடம்பு முடியாம போன வாஸ்தானே இதெல்லாம் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு எல்லா ப்ராசஸையுமே திரும்ப வந்துட்டு கன்டின்யூ பண்ணலாம்னு" சொன்னதும், "இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையேன்னு" சொல்லிட்டு அவங்க திரும்ப வந்துட்டு அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணி அங்க பேசிட்டு இருக்கும்போது, "சரி நீ எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேல்ல. எனக்காக வந்துட்டு இதுல சைன் பண்ணி குடுக்க முடியுமா?" அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்கிறா. அவன் வந்துட்டு, "என்ன இதுன்னு" சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு அங்க கேட்கல. "இது என்னோட பர்த்டே இல்லையா? இது எனக்காக வந்துட்டு ஒரு வில்லாவ என்னோட பேர்ல மாத்துறதுக்காக தான்" சொன்னதும், அவன் வந்துட்டு அங்க சைன் பண்ணி குடுத்துடுறான். நம்ம ஹீரோயின், "இதுல வந்துட்டு நீ சைன் பண்றியே, இது டைவர்ஸ் அக்ரீமெண்ட்டா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. எப்பயுமே நீ என்ன விட்டுட்டு போக மாட்ட" அப்படின்றத சொல்றான். பட் அவன் மைண்ட்லயே வந்துட்டு, "என்ன விட்டு போற லெவலுக்கு உனக்கு என்ன தைரியமா இருக்குன்னு" சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின கிஸ் பண்ண போகும்போது அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல. "எனக்கு வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட் இல்லாம இருக்குன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பலாமா?" அப்படின்ட்டு சொல்லும்போது, அப்ப அங்க வந்துட்டு கால் வந்துருது அவனுக்கு. அவ தான் ஃபோன் பண்ணிட்டு, "எனக்கு வந்துட்டு என்னமோ பண்ணுதுன்னு" சொல்லிட்டு அங்க பெரிய ட்ராமாவ கிரியேட் பண்ணிட்டு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இவன் சொல்லாமயே வந்துட்டு புரிஞ்சுக்குது. "ஒண்ணும் பரவால்ல. நீ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் அவள கேர் பண்ணிக்கோ. நான் வந்துட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன டைமா இல்ல. இன்னொரு நாள் கொண்டாடிக்கலாம்னு" சொன்னதும், அவன் தேங்க் யூ சொல்லிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. "எனக்கு மேங்கோஸ்னா அலர்ஜின்றது கூட தெரியாம அந்த கேக்க போய் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியே. நீ அவ்வள தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்குது" அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்னோட லைஃப்ப இதுக்கப்புறமே நான் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு புதுசா என்னோட லைஃப்ப பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவ முடிவு பண்ணிடுறா. அப்படியே வந்துட்டு நாள்கள் போயிட்டுருக்கு. 20 டேஸ் ஆயுமே அவன் வீட்டு பக்கம் வரல. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்றான். "நம்ம வந்துட்டு பேசாம வெளிய எல்லாருமே சேர்ந்து போலாமா? அங்க வந்துட்டு ஷாவுக்குமே வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. தனியா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஃபீல் பண்றதுக்காக. நம்ம வெளிய போலாமான்னு" கேட்டதுமே, அப்ப "அப்படிலாம் ஒண்ணும் நான் வர வேணாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து சுத்திட்டு வாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்றப்ப, அத கேட்டுட்டு அந்த ஷாவ், "நீ அப்படிலாம் சொல்லாத. தயவு செஞ்சு நீயுமே வா. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நீ மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறன்னு" சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அந்த அம்யூஸ்மென்ட் பார்க் தான் வந்திருக்காங்க. பட் அவளுக்கு அந்த ஹண்டிங் ஹவுஸ்னா ரொம்ப பயம் போல. "இப்ப என்னாச்சு உனக்கு?" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு தூக்கம் இல்லையா? அதனால தான்" அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. "என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க? உனக்கு வந்துட்டு ஹண்டிங் ஹவுஸ்னா ரொம்ப பயம் இல்ல. நீ இதுக்கு முன்னாடி அந்த பையன் கூட சேர்ந்து வரப்ப ரொம்ப பயந்து போனேலன்னு" சொன்னதும், அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "யார் அந்த பையன்?" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களோட சீனியர் தான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்றத சொல்லிட்டு, அவ வேணுக்குன்னே வந்துட்டு வெறுப்பேத்தி விடணுன்றதுக்காக இந்த மாரி வந்துட்டு இழுத்து விட்டுட்டு இருக்கா. பட் அங்க வந்துட்டு நம்ம
ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் அவள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. இவனவே நம்ம விட்டுட்டு போக போகிறோமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போயிட்டு இருந்தா. அவளுக்கு பயமே இல்லை போல. ஆனால் ரொம்ப பயந்து நடுங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு அங்கே வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அவன் கண்டுக்கவே மாட்டான். இவளங்க கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது அப்போங்க ஒரு பாடியை நிற்கிற மாதிரி வச்சு அதை சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஹண்டிங் ஹவுஸை விட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கிஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் போக முடியும்னு சொன்னதும் அவள் உடனே பக்கத்தில் இருக்க பர்சனை ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்போ வேமா அவன் பிடிச்ச அவளங்க நம்ம ஹீரோயின் முன்னாடியே வச்சு அங்கே கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருது. அங்கே வெளியே வந்துட்டு நீ இப்படி அவள் முன்னாடி போய் என்னை வச்சு கிஸ் பண்ணி அவளுக்கு இதை நினச்சி கவலையாக இருக்காதான்னு சொன்னதோ அவள் அப்படிலாம் கவலையெல்லாம் பட மாட்டா அப்படின்றத சொன்னதும் அப்போ இந்த ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு அவள் வேற யாராச்சும் கிஸ் பண்ணால் என்ன பண்ணுவான்னு சொன்னதுமே அவள் என்ன தவிர வேறு யாருமே லவ் பண்ண மாட்டான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கேட்கும்போது நீ எப்படி வந்த நீ அப்போ யாரையாச்சும் கிஸ் பண்ணியான்னு சொன்னதும் நான் கண்டவங்களாம் போய் வந்துட்டு இந்த கேமுக்காக கிஸ் பண்ண மாட்டேன் நான் வந்துட்டு குயிட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அப்போ அவன் ப்ளீஸ் நீ இப்படி வந்து தப்பால் எதுவும் புரிஞ்சுக்காத. அவளை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஹெல்லுக்குள்ளே ஏதாச்சும் அணி போட்டு அவளை வந்து ரொம்ப பயமுடுத்திட்டாங்கன்னா ரொம்ப பயமாயிடும் இல்லையா அவளுக்கு ரொம்ப முடியாமல் போயிருந்தா இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதும் இதில் என்ன பெரிய மேட்டர் இருக்குது ஒன்றும் பரவாயில்ல நான் வந்துட்டு இதெல்லாம் பெருசாலாம் வந்துட்டு ஒன்றும் எடுக்க மாட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னதும் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்பாவை பார்த்தா இல்லை அவள் எப்பயுமே எனக்கு தான் வந்து பேரிட்டி கொடுத்துட்ருக்கான். அவன் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீ இப்பயாச்சும் புரிஞ்சுட்டு அவனை விட்டு லைஃப்பை விட்டு போகிறதா உனக்கு நல்லதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஒன்றும் கவலையெல்லாம் படாத எனக்கு ஒன்றும் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஏன் வேணா பேசாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற வேண்டியதானேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க வேணுக்குனே ஏதாச்சும் என்கிட்ட வந்து பேசி ஏற்று விட்றியான்னு சொன்னதும் நான் வந்துட்டு வேணும் நீ ஏன் பேச போகிறேன் அக்டோபர் 1 வந்து எனக்கு மேரேஜ் நடக்க போகுது பேசாமல் வந்துட்டு நீ வந்து அங்கே போய் வந்து நின்றுக்கையே நீ வந்து ஃபியான்ஸியாக வந்துட்டு இருந்துக்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு அவள் வந்து கேட்குறா. இப்போ மேரேஜ் வருதுன்னு வச்சுக்கோ என்ன சூஸ் பண்ணுவானா இல்லை அவன் ஒன்றை சூஸ் பண்ணுவானா பேசாமல் வந்துட்டு உனக்கு நான் ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன். நான் வந்துட்டு வேணாலும் அவனை விட்டுட்டு இருந்துருவேன் ஆனாவே இருக்க மாட்டான். நீ அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஃபேமிலி முன்னாடி வந்து மேரேஜ் நடக்கும்போது நீ வந்துட்டு போய் ஃபியான்ஸியாக நின்றுட்டேன் நான் அவன் மேரேஜ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உன்னை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல நீயுமே ஹாப்பியாக இருப்பேன்லன்னு சொன்னதும் நீ என்ன ஏதாச்சும் வந்துட்டு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் யூஸ் பண்ண போகிறேன் உனக்கு நல்ல சான்ஸ் தான் கொடுக்குறேன் வந்துட்டு வேணும்னா எடுத்துக்கோ இல்லைன்னா போய்க்கோ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே நீ சொல்லிட்டு இருக்குமே சரிதான் நான் பேசாமல் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் நீ அவரோட லைஃப்பில் வரக்கூடாதுன்னு சொன்னதும் நான் ஏன் வரப்போகிறேன் நானே அவனை விட்டுட்டு தானே போகிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ வந்துட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அவன் அங்கே வந்ததுமே பேச்சை வந்துட்டு இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவன் வந்து அங்கே காலண்டர்லாம் டேட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவன் வந்துட்டு என்னாச்சு திடீர்னு நீ இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து வேகமாகவே எந்திரிச்சிட்ருக்கி அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளோட வெட்டிங் வரப்போகுது இல்லையா ஸோ வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல அதனால தான் சொன்னதும் அப்போ அவன் நான் வந்துட்டு அதை மறந்தே போயிட்டேன்ல ஆனால் இந்த டைம் வந்துட்டு எதுவுமே நடக்காது கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாமே நடக்கும் நான் வெட்டிங் ட்ரெஸ் ரிங் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டேன் ஸோ வந்துட்டு அது எல்லாமே உனக்கு வந்துடும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடா. பிறகு அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற செட்டு அங்கே ரிங்கையுமே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் இப்போ இதே வேலையை தான் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு இது எல்லாத்தையுமே கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொன்னதும் அந்த ஒர்க்கருக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நைட் போல் அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு அவன் கால் பண்ணுறான் இப்படி அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது நான் நைட் அங்கே போய் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னதும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீ பேசாமல் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட வா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ வந்துட்டு எதையும் என்ன தப்பாலாம் புரிஞ்சுக்கல இல்லை ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளம் இருந்தால் நீ நேரடியாக என்கிட்ட கேட்டுன்னு சொன்னதும் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்ற சொன்னதும் இல்லை இப்போ கொஞ்ச நாளாகவே நீ ஹாப்பி இல்லாமல் இருக்க மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் விட்டு கொடுத்தானே போகணும் நான் உனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீ வந்துட்டு மேரேஜ் அன்னைக்கு மட்டும் வந்துட்டு கண்டிப்பாக லேட்டாக வந்துடாது அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே நடக்காதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த மேரேஜில் கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் வந்துட்டு ரொம்பவே உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உன்னோட புது பியான்ஸே கூட சேர்ந்து அப்படின்றத அவ சொல்கிறா. இங்கேயுமே வந்துடுது. அப்போ அந்த ஷாவ் அங்கே வந்துச்சுக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஆல்ரெடி மேரேஜ் அன்னைக்கு தேவையில்லாமல் அந்த ஷாவன்ற பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் அவங்க ஒய்ஃப் வந்து கோச்சிக்கிட்டாங்கப்பா இன்னைக்காச்சும் மேரேஜ் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுங்க மேலே கூட்டிகிட்டு போனால் இவளோட கனவை வந்துட்டு இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்குல்லே அவளை மேரேஜ் பண்ணுறது. ஸோ வந்துட்டு இவள் ரொம்ப வந்து ஹாப்பியாகிட்டு இங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டுருக்கா. எப்படியாச்சும் வந்துட்டு இவனுக்கு மேரேஜ் நடந்துடும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு எங்கள் மேரேஜ் வந்து பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு ஓகே சொல்லி
சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட சேர்ந்து ஃபஸ்ட் டைம் அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கினப்ப 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. ஸோ அதை நினச்சிட்டே அவன் ரொம்ப அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். எப்படியாச்சும் வந்துட்டு இவ கூட இன்றைக்கி ஃபைனலாக என்னோட மேரேஜ் நடந்துருச்சுன்னா என்னோட வாழ்க்கையோட லட்சியமே நிறைவேறிடுச்சுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே டைவர்ஸ் பேப்பர் அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாத்தையும் எழுதி அங்கே உள்ளே வச்சுட்டு இதோட சரி நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் மீட் பண்ண போகிறது கிடையாது, நான் ஃபைனலாக உன்னை விட்டுட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே அங்கே பேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. வெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அவங்க அம்மாவுமே அங்கே ஹாப்பியாகிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஜென்மத்துக்குமே கூட சேர்ந்து ஹாப்பியாக வாழுவோன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வாக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறப்ப அங்கே அவன் போயிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது அவங்க வந்துட்டு அந்த துணியை வந்துட்டு மேலே எடுக்க விட மாட்டா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகுது. இவன் என்னன்னா ஒருவேளை வந்து இவ ரொம்ப வந்துட்டு நர்வஸாக இருக்காளா, அதனால தான் இப்படி பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவன் தப்பாக புரிஞ்சுட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே துணியை ரிமூவ் பண்ணால் உள்ளே வந்துட்டு இந்த ஷாவ் தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க சிசி எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே அவள் வந்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. ஏன்னா ஒருவேளை பொண்ணுக்கு ரொம்ப ஓவராக மேக்கப் போட்டு விட்டாங்களா, அதனால் நம்மளுக்கு ஏதோ அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. சில பேர் வந்துட்டு திரும்பவுமே மேரேஜில் ஏதோ வந்துட்டு குண்டக்க மண்டக்க போயிட்டுருக்குப்பா, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு, எப்போ பார்த்தாலும் இவங்க கல்யாணத்தில் இப்படி தான் பிரச்சனை வருமானு சொன்னதும் அங்கே அவனோட அம்மாவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆளுங்க எல்லாருமே அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அங்கே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத சிசி எங்கே அப்படின்ற சட்டி கேட்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு அவள் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ எப்பயுமே பியாரிட்டி எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன், ஆனால் இப்போ மேரேஜ்ன்றப்ப அவளை நீ சூஸ் பண்ணுவேன் அப்படின்ற சட்டி கேட்டதுமே கீழே இருக்க எல்லாருமே மேலே நடக்கிறத பார்த்தா ஏதோ நார்மல் மாதிரி தெரியலையே, என்ன வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது, ஏதாச்சும் வந்து வித்தியாசமாக இருக்கே, ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அந்த பொண்ணு இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு இங்கே எல்லாரும் பேசும்போது இவங்களுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. திரும்ப வந்து லைஃப்பை கெடுத்துட்ருக்காளேன்னு நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமான்னு சொன்னதும் அப்போ அவள் ரொம்ப கோவமாயிட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ என்னை லவ் பண்ணலைன்னா அப்புறம் ஏன் நீ வந்துட்டு எனக்கு எப்பயுமே வந்துட்டு பியாரிட்டி கொடுத்த அப்படின்ற சொன்னதும் உனக்கு உடம்புல தான் கொடுத்தேன்னு சொன்னதுமே அவள் அங்கேருந்து போக போகிறா. அப்போ அவன் நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க நில்லுன்னு சொல்கிறப்ப எனக்கு தெரியும் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அவன் ஃபேஸில் துணியை திரும்ப மூடிட்டு நான் வந்துட்டு உன்னை லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது, நீ இப்போ போனேன்னு வச்சுக்கோமே நாளைக்கு ஹெட் நியூஸ் என்னோடதாக தான் இருக்கும், ஸோ மரியாதை இங்கே இரு அப்படின்ற சொன்னதும் அவங்க ஃப்ளாரை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு உனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதா, என்னோட ரெப்புடேஷனை பற்றி நீ வந்துட்டு எதுக்க மாட்டேயா, எனக்கு வந்துட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணுற உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஏதோ மிஸ்டேக்காக தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ நாங்கள் நம்ம ஹீரோவுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் இப்போதைக்கு இந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். உடனே எங்கள் கையை பிடிச்சிட்டு ஏன் இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை தான் என்னோட லைஃபாக சூஸ் பண்ணியிருக்கேன், நீ எதுக்காக அவ்வளோ போய் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே இந்த லேடியால் தான் அன்றைக்குமே மேரேஜ் வந்து நின்று போச்சு, இப்போ திரும்பவுமே வந்துட்டு கெடுத்துட்ருக்கா, அவன் டோட்டல் லைஃபாகவே இவ கெடுக்கிறா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஐயோட அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து வந்து அரைஞ்சிடுறாங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் பார்த்தீங்கல்ல இவங்க என்கிட்ட எப்படி தூரத்துக்கு வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு, நான் உங்களை லவ் பண்ணுறது வந்து தப்பான்னு சொன்னதும் என்னது லவ் பண்ணுறியா நாயே, நான் வந்துட்டு காசு வேணுமா இல்லை என் பையன் வேணுமான்னு சொன்னப்ப நீ வந்துட்டு 5 மில்லியனை எடுத்துக்கிட்டு நான் அப்ராடுக்கு ஓடி போனவ தானே, இப்போ என்ன வந்துட்டு நடிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் அப்போ என்ன வந்து போய் பேசிகிட்டு இருக்கா, 5 மில்லியன் நீ வாங்கிட்டு தான் இவனை விட்டுட்டு போனேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ நான் வந்துட்டு அப்படிலாம் வந்துட்டு எதுவும் படலை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் என்னத்தை நீ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற, நீ அன்றைக்கி பேசின வீடியோஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் இப்போ பப்ளிக்காக காமிச்சு விடவா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நான் வந்துட்டு உனக்காக எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ இப்போயுமே என்னை ஏமாற்றிட்டு தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுக்காக தான் திரும்ப வந்திருக்கேன், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ அவனுக்காக தானே வந்திருக்கா, அப்போ அந்த 5 மில்லியன் காசை கொடு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவள் அமைதியாக இருக்கா. இவட்ட இப்போ காசே கிடையாது, ஸோ அந்த காசை திரும்ப வாங்குறதுக்காக தான் வெக்கம் இல்லாமல் இங்கே வந்திருக்கா, இங்கேயுமே வந்துட்டு உன் கூட சேர்ந்து அந்த காசு பணத்துக்காக தான் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன வந்துட்டு ஏதாச்சும் திங்ஸா ஓய்ஸத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், இவ்வளோ அடிச்சு அங்கே வெளியேற்றி விடுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான்.
அங்க அசிஸ்டன்ட் வரவுமே நம்ம ஹீரோ அவள எங்க அப்படின்றத சட்டி கேட்டதுமே, மேடம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனா வந்து வீட்ல இருந்து எல்லா பொருளையுமே அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும், இவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டாங்க. வந்து கால் பண்ணி பார்க்குறான். பட் அங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ன்னு வரவுமே ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறான். "உனக்கு என்ன மேரேஜ் என்னன்றது சின்ன பிள்ளை விளையாட்டா இருக்கா? மரியாதை எங்க இருந்தாலும் வான்னு" சொல்றப்ப, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு சொல்றப்ப, இவன் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பேச விரும்பல. "நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கிளம்புங்க எல்லாருமே. நான் வந்துட்டு அவள தேடி கண்டுபிடிக்கணும்னு" சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோ நாங்க ஒரு மால்ல போய் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்ப அங்க வந்துட்டு அந்த ஒர்க்கர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஜியோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்காக அவர போய் வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் இவர மாரி ஒரு ஆள் கிடைச்சா யார வேணாலும் கொலை பண்ணிட்டு கூட மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும், ஹீரோயின் அத கேட்டுட்டு அங்க சிரிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு ட்ரெஸ் இருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோயின் வாங்கணும்னு ஆசைப்படுறா. இதுக்கு முன்னாடியுமே அந்த ட்ரெஸ்ஸ வாங்கணும்னு ஆசைப்படும்போது, இது ரொம்ப ரிவாலிங்கா இருக்கும். இத நீ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கான். பட் எனக்கு இத பார்க்குற யாருமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வரும்போது, வாவ்! இந்த லேடி ரொம்ப சூப்பரா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்ப அங்க மெயில் வந்துட்டு, "சார் மேடம் எங்க?" அப்படின்ற சொல்லி கேட்டதும், "அவள பத்தி நான் பிறகு பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க எனக்காக ஒரு காஃபி கொண்டு வாங்க" அப்படின்றத சொல்றான். அப்ப அங்க உள்ள போனா, அங்க நம்ம ஹீரோயின் அங்க கேலண்டர டெய்லி பார்த்துட்டே இருந்தா இல்லையா? ஸோ அத போய் அவன் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்பதான் புரியுது, அவ அந்த டேட்‌க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவன விட்டுட்டு போணுன்றதுக்காக. ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்து விஷயம் புரிஞ்சுக்குது. அங்க வந்துட்டு நோட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கதையுமே அவன் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க வந்து காஃபி குடுத்ததுமே, அவன் இந்த காஃபிய வாங்கி குடிச்சு பார்த்தா, அது ரொம்ப வந்துட்டு மொக்கையா இருக்கு. அத பார்த்துட்டு அவன் என்ன வந்துட்டு காஃபி போட்டிருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், சாரி எப்பயுமே காஃபி வந்துட்டு மேடம் தான் போடுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் என்னால முடியல கத்துக்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கிராம்லாம் வந்துட்டு கரெக்ட்டா அளந்து பார்த்து அங்க வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கா பாஸ்ட்ல. அப்ப என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவன பார்த்து கேட்டதுமே, இந்த டீ பிசினஸ் ஒண்ணுமே சரியா மாட்டேதுப்பா. ஸோ அத எழுத முடியலாமான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், ஒண்ணும் கவலைப்படாத. அதுக்காக தானே நான் வந்துட்டு சூப்பரா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உனக்குமே இந்த ரெசிபிய நான் குடுப்பேன்னு அவ சொல்லியிருந்திருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் இப்படிலாம் கேர் பண்ணி தான் அவன வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துருந்துருக்கா. ஸோ இத நினைச்சிட்டு அவனுக்கு ரொம்ப அங்க கவலையாயிட்டுருக்கு. அப்ப அங்க கால் வந்துருது. மேடம் வந்துட்டு நாங்க இப்ப வந்துட்டு பார்த்தோம் யுனிவர்சிட்டி சைடுலன்னு சொன்னதும், அப்படியா விஷயம் நான் உடனே வரேன்னு சொல்றான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க ஷான் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க பேசிட்டு இருக்கும்போது, "இத பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரியும் எனக்கு. நீ இப்ப ஃப்ரீடம் ஆயிட்ட. நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்" அப்படின்ற சொல்லிட்டு அவன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கான். "உன்னோட அம்மாவோட நிலைமைய நினைச்சு தான் நீ உன்னோட படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிருச்சு" அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது, 2 ஸ்டூடண்ட்ஸ் அங்க வந்துட்டு குட் மார்னிங் ப்ரொஃபசர்ன்னு சொல்லிட்டு போனதுமே, "என்ன ப்ரொஃபசரா? நீ லாயர் ஆச்சேன்னு" சொன்னதும், "லாயர் தான்ப்பா. நான் இங்க வந்துட்டு கவுன்சிலிங் குடுக்க சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு" சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜியா அங்க வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து இறங்குறான். அப்ப அங்க இருக்க கேர்ள்ஸ், "வாவ்! பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு" அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யாரோட வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அவர் இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்க பார்த்துட்டு, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? என் கூட சேர்ந்து கிளம்பி வா. என்ன பிரச்சனைனாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை" அப்படின்றத சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? மறந்து போயிட்டியா? நீ இதுக்கு முன்னாடி எதுல சைன் பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு" சொல்றப்ப, நம்ம ஹீரோயின் அன்னைக்கு சைன் வாங்கிட்டு, "என்ன படிச்சு பார்க்காம சைன் வாங்குற? இது டைவர்ஸ் பேப்பரா இருந்தா என்ன பண்ணுவேன்னு" சொல்லிட்டு கேட்டால்ல. ஸோ அத கேட்டுட்டு, "ஓ! அப்படின்னா நீ ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ஏற்பாடு தானே பண்ணியிருக்கன்னு" சொன்னதும், "உன்ட்ட நான் பேசி என் நேரத்த வீணடிக்க விரும்பல. நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்றப்ப, நீ வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காத. வந்து வீட்டுக்கு கிளம்புன்னு" சொல்றப்ப, இப்ப ஷானா அவங்களுக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்றப்ப, "நீ தேவையில்லாம அவங்கள வந்துட்டு இப்படி தொல்ல பண்ணாதன்னு" சொன்னதும், "நீ யார் ஃபர்ஸ்ட்?" அப்படின்ற சொன்னதும், "நான் வந்து அவங்களோட லாயர். ஸோ நீ தேவையில்லாம இதில வந்து தலையிடாதன்னு" சொன்னதும், அவன் கோவமாயிட்டு அங்க வந்துட்டு ஷர்ட்ட பிடிச்சதுமே, நம்ம ஹீரோயின், "நீ தேவையில்லாம வந்துட்டு எங்களுக்கு நடுவுல நீ தான் வந்துட்டு இருக்க. அவர் வர கிடையாது. நாங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல நீ வந்துட்டு அவர பார்த்து சொல்லிட்டு இருக்க. மரியாதையா கிளம்பு. உனக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு, அங்கருந்து அவன் கூட சேர்ந்து போனதுமே, இவனுக்கு ரொம்ப கவலையாகி போயிட்டு, அங்க வீட்ல அங்க தண்ணி போட்டுட்டு அங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் வந்துட்டு என்ன அவ்வளோ மோசமாயிட்டேனா? எனக்கு ஒரு சான்ஸ் கூட குடுக்காம அவ பாட்டு இங்கேருந்து போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். "சார் நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க தண்ணி அடிக்கிறத. எதுக்காக நீங்க இப்படி வந்துட்டு உங்கள வந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்றப்ப, "அங்க இருக்க ஃபோட்டோஸ்லாம் எங்க? நீங்க வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு திரும்ப கொண்டு வாங்கன்னு" சொன்னதும், "எங்க போய் நான் கொண்டு வரது? மேடம் தான் டிராஸ்பின்ல போட்டு அது எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிட்டாங்களே" அப்படின்ட்டு சொன்னதும், இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க வந்துட்டு வயிறு வேற வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அங்க ஆம்புலன்ஸ்க்கு அவங்க கால் பண்ணி அங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு, "நான் உன்னை விட்டு லைஃப்பை விட்டு நான் தூரமா போறேன்னு" சொல்லிட்டு அங்க போற மாரி அவன் கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டு, "ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கனவுல சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அப்ப அங்க முழிப்பு வரும்போது பார்த்தா அந்த ஷாவ் தான் அங்க இருக்கா. அவள அங்க பார்த்துட்டு, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "உனக்கு உடம்பு முடியலன்னா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதனால தான் உன்னை மீட் பண்றதுக்காக நான் வந்தேன்னு" சொன்னதும், "நீ மரியாதை இங்கேருந்து போன்னு" சொல்லிட்டு அவன் இங்க கோவப்பட்டுட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், "நீ இப்ப நல்லா தானே இருக்க? நானுமே வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தோம்ப்பா. அவங்க வந்துட்டு ஃபோன் நம்பர வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க போல. ரீச் ஆக முடியல" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோயின் அவங்க அம்மாவை வந்து நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா உனக்கும் ஜிக்கு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளமா? டைவர்ஸ் எதுவும் ஆயிருச்சா? என்ன வந்துட்டு பேசாம அமைதியா இருக்க? என்னது என்ட்டேருந்து மறைச்சிட்டு இருக்க? அந்த பையன் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ நீ வந்துட்டு நன்றி மறந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. நீ வந்து புரிஞ்சுக்கிறணும். உன்னோட லைஃப்பை வந்துட்டு நீ வந்து கெடுத்துக்காத. நல்ல பையன் உன் லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சாவே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்படி போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ அங்கே அந்த மெய்ட் கால் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு அவளுக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கமா, நீ ஒரு தடவை போய் நேரடியாக பார்த்து பேசி எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிடு. தேவையில்லாமல் அவன் உன்னை நினச்சி தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனதுமே அந்த நீ எதுக்காக அங்கே வந்திருக்கான்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், இங்கே வந்துட்டு யாரும் இல்லாமல் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னதும் அப்போ அவனுமே நீங்கள் முதல் எல்லாருமே வெளியே போங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு இந்த சாப்பாடை நீ சாப்பிடு, நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் வந்தேன். நீ தேவையில்லாமல் இப்படி வந்துட்டு உன் உடம்புக்கு எடுத்துட்டு நீ வந்து தண்ணி போட்டுட்டு இருக்கிறதுனால எதுவுமே பழசு மாதிரி வரப்போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதா? அவதான் உனக்கு பிரச்சனைனா நான் வந்துட்டு அவளை விட்டுட்டு உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அது மட்டும் என்னோட பிரச்சனை கிடையாது. நீ வந்துட்டு இப்போ திரும்ப அதெல்லாமே பேசி ஒன்றுமே பிரயோஜனம் ஆக போகிறது கிடையாது. பிரேக்கப் பண்ணது ஆனது தான். திரும்ப வந்துட்டு அதே மாதிரி லவ்வெல்லாம் உன் மேலே வராது. ஸோ வந்துட்டு நீ உன்னை கேர் பண்ணிக்கோ. நீ தேவையில்லாமல் வந்துட்டு இதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உன்னோட உடம்புக்கு எடுத்துக்காத. அதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும் அவனும் எவ்வளோ பேசி பார்க்குறான். பட் ஹீரோயின் இதுக்கப்புறம் உன் கூட எந்த ஒரு பேச்சுமே தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டைரியும் டைவர்ஸ் பேப்பருமே இருக்குது. நம்ம ஹீரோயின் என்னென்ன அவனால் கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. அவன் கூட சேர்ந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்த டேஸையுமே அவள் எழுதியிருக்கா. அப்போ இருந்துமே அவன் வந்துட்டு இவ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவன் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி கூட வந்துட்டு ஒரு ஆக்டிங் பண்ணாமல் இருந்திருக்கான். அதெல்லாம் அவன் நினச்சிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. வெட்டிங் டே அப்போ அவளுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஆசை இருந்துச்சு எல்லாத்தையுமே எழுதியிருந்தாலுமே எனக்கு டைம் இல்லை, நான் வந்துட்டு அவ்வளோ போய் பார்த்துக்கிறணும் இந்த மாதிரியே வந்துட்டு எழுதியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா வந்து கூட்டிகிட்டு போக உனக்கு டைம் இல்லை, ஆனால் அவளை கூட்டிகிட்டு போக டைம் இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அவன் ரொம்ப நினச்சி அதை ஃபீல் பண்ணி அங்கே அழுது வச்சுருக்கான். நான் வந்துட்டு அவ்வளோ மோசமானவன் ஆகிட்டேனா, நீ இதை எடுத்து சொல்லி என்னை வந்துட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கலாமே, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னதும் அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போட்டு பேசலாமா? ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணு உங்களுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் அவங்க மனசு என்னன்னு புரியறதுக்கு நீங்கள் ஒரு தடவையாச்சும் வந்து ட்ரை பண்ணீங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னதும் என்னோட லைஃப்பை நானே கெடுத்துக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அது அங்கே போய் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே தண்ணி போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவன் கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்காம நீ இருக்காதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஷீக்கு கால் பண்ணி விட்டாங்க. அப்போ அவங்க வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவள் ஐடியா என்னென்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் உன்னை மயக்கி கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து ஸ்டாப் பண்ணு, கிளம்பி வாங்கிக்கூடான்னு சொன்னதும் மரியாதையோட இவளை இங்கேருந்து போக சொல்லிடுங்க, இவளை கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், என் லைஃபை கெடுத்துட்டு நல்ல மாதிரியாக நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அங்கே வந்துட்டு நீ என் லைஃபை கெடுத்தது இல்லாமல் இப்படியா வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு நான் சொன்னால் வந்து நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேஸில் வந்துட்டு ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டா. நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே புரிய மாட்டேன், நான் ஒன்றும் வந்து ஆசைப்பட்டு அன்றைக்கி வெட்டிங் டே எனக்கு வர கிடையாது, அவனோட அந்த சிசி தான் வந்துட்டு என்ன வந்துட்டு அங்கே போக சொன்னான், அதனால தான் நான் வந்தேன், அன்றைக்கி நீ ஜூஸ் வாங்க போயிருந்த பார்த்தியா, அந்த டயத்தில் தான் அவன் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிற என்ன சொல்லி போர்ஸ் பண்ணான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்போ மனசளவில் அவள் எவ்வளோ தூரத்துக்கு காயப்பட்டிருந்தா இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பா, எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து நல்ல மாதிரி நடிச்சு கெடுத்து விட்டுட்டு இப்போ அவன் மேலே பழி போட்டுட்ருக்கியா, மரியாதையோட போயிரு, என்னோட லைஃப்பில் இதுக்கப்புறம் வந்தேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை கொலையே பண்ணிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுறா. அவளும் வந்துட்டு எவ்வளோ அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறா இவனை வளைச்சி கைக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு, பட் எதுவுமே முடிய மாட்டேது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே லிஃப்ட்டுக்கு போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே வேமா வந்துட்டு நானுமே உள்ளே வரேன்னு சொல்லிட்டு போகிறான். நீ இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நானுமே செகண்ட் ஃப்ளோரில் தான் குடியிருக்கேன்னு சொன்னதுமே நீ எப்போ அங்கே வந்த, தேவையில்லாமல் வந்துட்டு என் லைஃப்பை வந்துட்டு கெடுத்து விடலான்னு ஐடியா பண்ணிட்டுருக்காத, எனக்கு எதுவுமே ஒத்து வராது, ஆல்ரெடி நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் இங்கே பேசி பார்க்க ட்ரை பண்ணுறான். பட் எதுவுமே முடிய மாட்டுது. அவன் எங்கள் ரூம்குள்ளே போனால் எல்லாத்தையும் இவனையே ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் எவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே வீட்டை டெக்கரேஷன் பண்ணான்ற விஷயம் எல்லாமே அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. கூட இருக்கப்போ அவளோட பற்றி வந்து லவ்வை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் கவலையாயிடுச்சுக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது நான் அவனை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னது உன் கூட சேர்ந்து எங்கேயுமே எனக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஷேன் கூட சேர்ந்து அவள் கிளம்பி போயிடுறா.
இப்ப அவன் கேட்குறான், "உன்னை ஏதோ அவன் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா சொல்லு, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு" சொன்னதும், "அதெல்லாம் வேணாம், நீ வந்துட்டு ஒண்ணும் கவலையெல்லாம் படாதன்னு" சொல்றப்ப, என் டிக்கெட் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு குடுத்தாங்க. ஒரு ஈவென்ட்டுக்காக தான். நம்ம 2 பேருமே சேர்ந்து அங்க போலாமான்னு சொன்னதும், "அதெல்லாம் வேணாம்ப்பா" அப்படின்றத சொன்னதுமே, "சரி, சரி எனக்கு புரியுது. நீ வரமாட்டேன்னு சொல்றதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு. நான் தான் வாங்கினேன் நம்மளுக்காக போலாமான்னு சொல்லிட்டு" கேட்டதுமே, அவ சிரிச்சுட்டே ஹாப்பி ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஷாவ் அங்கே நின்றுட்டு இருக்கா. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஜி அங்கே வந்துட்டு பேச வந்ததுமே, எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இவ வேகமாக போயிட்டாங்க அவங்கிட்ட. ஏன்னா வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் என்ன இவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னப்ப, இவ சொல்லிட்டு இருக்க எதையும் நம்பாத, நான் தனியாக தான் வந்தேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்கு. எதுக்குடா இப்படி நடிக்கிறீங்கன்ற மாதிரி தோணுது. அப்போ அங்கே நம்ம ஷான்மே வந்துடுறான். நம்ம இப்போ போகலாமா அப்படின்ற சொன்னதுமே, அங்கே ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இது வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நீ தேவையில்லாமல் இவ பக்கத்தில் நெருங்கி வராத, நான் வந்துட்டு ரொம்ப காமான பர்சன், என்னோட காம் ஒரு லிமிட்டுக்கு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே, இவன் ரொம்ப கோவமாயிட்டு என் லைஃபுக்கு எடுக்கிறதுக்காக எப்படி வந்துட்டு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணி தொலைகிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போனதுமே, என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ எனக்கு தான் சொந்தம், நான் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அவ சொல்றா. பிறகு நம்ம ஹீரோயினை அவன் கூட்டிகிட்டு போயிட்டு, "என்ன நீ ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்ருக்கிய?" அப்படின்ட்டு சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணாத. அவனை பார்த்துட்டு எதுவும் கவலைப்படுறியான்னு" சொல்லிட்டு கேட்டதும், ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே, "சரி வா நம்ம வந்து வேலையை பார்க்கலான்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே சில ரவுடிங்க வேணுனே வந்துட்டு அவங்ககிட்ட வம்பிழுக்கிற மாதிரி பண்ணதுமே, அது யாருன்னு சொல்லிட்டு, "பொறு நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இன்னொரு ஆள் வந்துட்டு அங்கே கத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு, "நீ மரியாதை இங்கேருந்து வரலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு மிரட்டி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு எல்லாமே வந்து அந்த ஸ்டாவோட வேலை தான் போல். அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணி விட்ருங்கன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஷானும் அங்கே வந்து ஜீயுமே வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. "நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அது என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவரை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு" சொன்னதும், அவங்க ஃபேஸை பார்த்துட்டா, நாங்கள் இப்படியே விட்டோம்னா அவன் எங்களுக்கு நாளைக்கு வந்து எதிரியா மாறிடுவான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்தியை வச்சு குத்தி அங்கே பயங்கர ஃபைட் வந்துடுது. இவனுக்குமே அடிபட்டுருக்கு, அவனுக்குமே அடிபட்டுருக்குது. நம்ம ஹீரோயினை காப்பாற்ற போய், பட் ஹீரோயின் அவனை கண்டுக்காம அங்கே நம்ம ஷானை வந்துட்டு கேர் பண்ணி வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே, இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. வயித்துல வேற அங்கே குத்து விழுந்திருக்கு போல இவனுக்கு. அப்போ அங்கே வந்துட்டு கல்யாணத்தன்னைக்கு அவளை அப்படியே தனியாக விட்டுட்டு போனப்ப, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா இல்லையா? அப்போ அந்த சீன் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. "நான் உனக்கு அப்படி பெரிய தப்பு பண்ணும்போது உன் மனசு என்ன மாதிரி பாடுபட்டிருக்கும், எனக்கு அதே ஃபீலிங் இன்னைக்கு புரியுது. நான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை வந்து ரொம்ப தப்பாக மோசமாக நடத்தியிருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் அங்கவே மயக்கமாயிடுறான். நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுட்டு, "உன் நிலமைய பாரு, கொஞ்சம் ஆழமாக கத்தி குத்து பட்டிருந்துச்சுன்னா இந்நேரம் நீ செத்து போயிருப்ப, நான் என்ன பண்ணுவேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஷாவா என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்கன்னு சொன்னதும், ஷாவெல்லாம் கூட்டிகிட்டு வரல, அங்கே வழியில் வந்தவங்க தான் ரொம்ப ரத்த வெள்ளத்தில் கிடந்தேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. "நீ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவள் திரும்ப எப்பயுமே உன்கிட்ட வரமாட்டா. ஏன்னா நீ வந்துட்டு அவளுக்கு பண்ண தப்பு வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்ட. ஒரே ஒரு விஷயம் நீ புரிஞ்சுட்டேன்னா நல்லது. நீ அவளை நிம்மதியாக இருக்க விட்டுட்டு நீயுமே உன்னோட லைஃப்பில் வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு போக ஆரம்பி. அது மட்டும்தான் முடியும். நீ திரும்ப அவளை கொண்டு வரணும்னு உன் லைஃப்பில் வந்து நீ முயற்சி பண்ணுற எல்லாமே வேஸ்ட்டு. ஏன்னா அவள் மனசளவில் ரொம்ப காயப்பட்டுட்ருக்கா. ஸோ அவளை நீ நிம்மதியாக இருக்க விடு" அப்படின்றத சொல்லிடுறாங்க. அவனுக்குமே புரிஞ்சுக்குது, என்ன பண்ணாலும் அவள் திரும்ப வரமாட்டான்னு சொல்லிட்டு. சீனில் பார்த்தா அங்கே அந்த ஷாவ் வந்துட்டு நாட்டை விட்டு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. பட் போலீஸ் எல்லாருமே அங்கே கரெக்டாக அவளை வந்து கண்டுபிடிச்சி, "நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்கான்னு" சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி இங்கே உள்ளே போட்டுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ஷான் கேட்குறான், "ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு டிஜார்ஜ் கொடுக்க போகிறாங்க, நீ என்ன மீட் பண்ண போகலையான்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு ஒரு புக் எடுத்தேன்னா அதை எப்பயுமே திரும்ப உல்டாவாக படிக்கிறது எனக்கு பிடிக்காதுப்பா, நான் அந்த சாப்டரை வந்துட்டு மேலே கொண்டு போகணுன்றது மட்டும் எனக்கு பிடிக்கும்" அப்படின்றத சொன்னதும், அவனுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது என்ன கிண்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. அவன் வந்து, "நான் வந்து சின்ன வயசுலேருந்தே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே. ஆனால் ஜியை வந்துட்டு நீ லவ் பண்ணுற வாஸ் தான் நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு உன்ட்ட இப்போ வரைக்குமே சொல்லலைன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே, "நான் தான் சொன்னேன் இல்லையா, எனக்கு சாப்டரை வந்துட்டு மேலே கொண்டு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறத பற்றி யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் என்னோட படிப்பை நான் முடிக்கணும்னு சொன்னதும், "கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஹாப்பியாகிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது இவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவன் அங்கே வந்துட்டு காலி பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ரூமை விட்டு போக போறியான்னு சொன்னதும், அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். "உன்னோட லைஃப்பில் நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். நான் பண்ண தப்புக்கள்னால உன்னோட லைஃப்பில் ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தால் அதுக்காக நீ என்னை மன்னிச்சிரு" அப்படின்றத சொல்கிறான். என்ன பண்ணுறது ஐடியான்னு சொன்னதுமே, "நான் வந்து என்னோட லைஃப்பில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டனோ அதை தான் பண்ண போகிறேன். நான் பெரிய லாயர் ஆகணும், அதுக்காக என்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போகிறேன்னு" சொன்னதுமே, அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதுக்கு விஷ் பண்ணிவிட்டு, "நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் இருக்கலாமேன்னு" சொன்னதுமே,
இல்லை இந்த சாப்டரை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது, நம்மளுக்குள்ளே எதுவுமே இதுக்கப்புறம் ஒத்து வராது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபைனலாக அங்கே வந்துட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கதவை போய் லாக் பண்ணிடுறா. இவனுக்கு ரொம்பவே அங்கே ஃபீல் ஆகிட்டு தான் இருக்குது. லவ்வை புரிஞ்சுக்காமல் வந்துட்டு வேற ஒருத்தவங்க பின்னாடி வந்துட்டு அக்கறை காட்டுறேன்னு சொல்லி திரிஞ்சு கடைசியில் தன்னோட லவ்வை இழந்துட்டாவே அனாதையை நிற்கிற மாதிரி இருந்துச்சுக்காம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கை.